வணக்கம் நண்பர்களே. மறுபடியும் லாக்டவுனா? பிரதமர் மோடி மக்களவை உரையில் சொன்னது என்ன? பெட்ரோல் டீசல் சிலிண்டர் தட்டுப்பாடா? மேற்காசிய போர் சூழல் எப்படி உள்ளது? வாங்க நண்பர்களே, தெளிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம். மக்களவையில் பிரதமர் மோடி பேசும்போது மேற்காசிய போர் சூழலை 2020ஆம் ஆண்டுடன் இருந்த கோவிட் லாக்டவுனோடு கம்பேர் செய்து பேசியது பெரும் ஆர்கியூமெண்ட்டை உண்டாக்கியிருக்கு. பிரதமர் மோடியின் பேச்சில் நாம் கோவிட் டைமில் எதிர்கொண்ட சவால்களைப் போலவே இப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என கூறியது இந்திய மக்களிடையே பெரும் பரபரப்பையே உண்டாக்கியுள்ளது. மேற்கு ஆசியாவில் போர் தொடங்கி 4 வாரம் ஆகிவிட்ட நிலையில் பிரதமர் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து பேசினார். அவர் யுத்தத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகள் மனித குலத்திற்கு எதிரானது, இந்தியா அமைதியான தீர்வையே விரும்புகிறது எனவும் பேசியுள்ளார். மேலும் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளது எனவும், சர்வதேச நெருக்கடி நிலவும் போது சில தேசவிரோத சக்திகள் அதை தவறாக பயன்படுத்த நினைக்கும், அதனால் நம்மிடம் இருக்கும் பாதுகாப்பு அமைப்புகள் ஹை அலர்ட்டில் உள்ளது எனவும் கூறியுள்ளார். ஹை அலர்ட்டில் வைக்கப்பட்டுள்ள கடலோர பாதுகாப்பு, கோஸ்டல் செக்யூரிட்டி, எல்லை பாதுகாப்பு, பார்டர் செக்யூரிட்டி, சைபர் பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்புகளும் தயார் நிலையில் உள்ளதாக பிரதமர் மோடி அவர்கள் கூறியுள்ளார். இந்த சூழலை ஏன் கோவிட் லாக்டவுனுடன் கம்பேர் செய்து பேசினார் என்றால், இந்த போரினால் உலகம் முழுவதும் கடினமான பொருளாதார சூழல் உருவாகியுள்ளது. இது நீண்ட காலம் நீடிக்கவும் வாய்ப்பு உள்ளது. 2020இல் கோவிட் பெருந்தொற்றை இந்தியா எப்படி ஒற்றுமையாக எதிர்கொண்டதோ அதே போல ஒற்றுமை மற்றும் தயார் நிலை இப்போதும் அவசியம் என்பதற்காகவே பிரதமர் அதை உதாரணமாக கூறியுள்ளார். இது மீண்டும் லாக்டவுனை அறிவிப்பதற்கான அறிகுறி அல்ல, மாறாக மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் என கூறவே பேசியுள்ளார் பிரதமர் மோடி அவர்கள். இந்த சூழலை பயன்படுத்தி பொய் செய்திகளை பரப்புபவர்கள் குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும், மேலும் மாநில அரசுகளுக்கு பிரதமர் விடுத்த முக்கிய வேண்டுகோள்கள் கள்ளச்சந்தை, பிளாக் மார்க்கெட்டிங், அத்தியாவசிய பொருட்களை பதுக்குபவர்களை கண்காணிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மேலும் பதுக்கல்கள் புகார்கள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இறுதியாக, அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் எந்த ஒரு உலகளாவிய சவால்களையும் முறியடிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் பிரதமர் மோடி பேசி முடித்துள்ளார். நமது பிரதமர் மோடி அவர்கள் லாக்டவுன் என கூறி பயமடைய செய்யவில்லை. தற்போதைய சூழலில் அனைத்து இந்தியர்களும் தயார் நிலையிலிருந்து ஒற்றுமையாக எதிர்கொள்ள வேண்டும் எனவும், மேற்கொண்டு வரும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள இந்திய அரசாங்கமும் தயார் நிலையில் உள்ளது எனவும் விளக்கமாக கூறி மக்களை தைரியமாக இருக்க சொல்கிறார். மக்களவையில் பிரதமர் மோடி பேசிய உரை குறித்து விரிவாகவும் விளக்கமாகவும் வீடியோவில் பார்த்தீர்கள். இது போன்ற வீடியோக்களை தினமும் பார்த்து ரசிக்க ஆதரவு தாருங்கள் நண்பர்களே.